அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உண்மையுள்ள தேவனாய் எங்களுக்கு வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே 5 மாதங்களை காத்த என் தேவன் ஆண்டவர் இந்த 6ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா நீ வேறெடுத்து பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு ஆதாரமாக ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே உடைய வேத வசனத்தை ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு ஆண்டவரை பேசும்படியாக செபிக்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீரே நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னால் ஒன்றும் கூடாதென்று தன்னை தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்மாலே நேசித்தால் எல்லாம் கூடும். என்னை முற்றிலும் சித்தத்தை போல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு விசை என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். இந்த நெஞ்சடையானவரே என்னோடு எப்பொழுதும் இருப்பவரே உம்மை நோக்கி பாடுகிறேன் ஆண்டவரே என்னை மாற்றுவீராக. எல்லாம் செய்பவரே எல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே என் வாழ்க்கையில் இல்லாதவைகளையும் இருக்கிறதாய் மாற்றுவீராக. ஆகாரின் கண்ணீரை மாற்றினீரே ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் இந்த ஏழையின் கண்ணீரை மாற்றுவீராக. என்னை முற்றிலும் உமக்கு ஒப்பாக தருகிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் தருகிறேன் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என்னால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. என்னால் ஒன்றும் எப்போதும் என்னோட பார்க்கும் என்னை நோக்கி பாருமப்பா. உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார். தேவையை நிறைவாக்குவார். என் கண்ணீரை எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே தேவனை நிறைவாற்ற தேவமே ஆபிரகாமுக்கு செய்தவரே ஆபிரகாமுக்கு நன்மைகள் செய்தவரே எனக்கு செய்வீராக. ஏற்றதாய் பலன் தருவார். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு நன்மைகளை செய்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நான் முற்றிலும் தருகிறேன் ஆண்டவரே. உங்கள் கைகளை வைத்து ஆபிரகாமுக்கு ஆபிரகாமின் கண்ணீரை நோக்கி பார்த்து அவருக்கு செய்தவரே நன்மைகள் செய்தவரே எனக்கு நன்மைகள் செய்யும் அப்பா. ஆபிரகாமுக்கு
செய்ய உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று நான் முற்றிலும் தருகிறேன் ஆண்டவரே. உம் சித்தம் போல என்னை நடத்துவீராக, என்னை எப்போதும் நடத்துவீராக உம் சித்தத்தை போல். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே. ஆண்டவரே, இதயம் நொறுங்கி வந்திருக்கிற ஆண்டவரே, உம் சமூகத்தில் இருக்கிற நோக்கி பார்வையில் கையில வைத்து ஆராதனை கையில அசைத்து ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான என்று சொல்கிறது. இதை எப்போதும் கொண்டவர்களை கற்றுக் கொண்டமாக்குகிறார். அன்பரேசு அழைப்போமா முழு மனதோடு இந்த அருளாதரை மாவலிய ஓரமாக வன்சிலை மாவலிய ஓரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் உன் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும் அந்த சிலுவையிலே தொங்கி மரித்தார். வாழ்க்கையில் நடக்கும் என் பாதைகள் எல்லாம் உமக்கு நேராக இருப்பதாக. பரத்திற்கு ஏதும் பாதைகளை போலவே உமக்கு நேராக வருவதாக. பரத்துக்கேதும் படிகள் போலவே என் பாதை போன்ற பரத்துக்கேதும் படிகள் போலவே முற்றிலும் நான் தருகிறேன். நான் இன்னும் நெருங்கி உமக்கிட்டி சேர ஆசைப்படுகிறேன். என் பாதைகளை அதற்கு வண்ணமாய் மாற்றுவீராக. இந்த வேத வசனங்களை சற்று நாம் கவனிப்போம். Pay your attention to the word of the Lord. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி நமக்கு தந்த வசனம். The given word from God.
வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. Whenever practice the word of God, you can feel the mercy of God in our life. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் Acts chapter 9 5வது வசனங்களையும் 6வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 5 and 6. அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் என்றான். நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே நேரத்தில் 2 விதமான பாற்றை அவனை சந்திக்கிறான். அதிகார இடத்திலே கடிதங்களை வாங்கிக் கொண்டு தேவனுக்கு துரோகம் செய்கிறான். தேவனுடைய அப்போஸ்தலரை கட்டி இழுத்து வரும் என்று புறப்படுகிறான். இவன் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பேருக்கு சொந்தக்காரன், சவுல் என்கிற பேருக்கு. நான் உங்களை சற்று கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த சமயத்திலே தேவன் அவனை ஒரு தட்டு தட்டுகிறார். The visitation of God came. அவன் கீழே விழுகிறான். He was fell on the அவருடைய சத்தம் அவன் கட்டும் கேட்கிறது, அவனோடு வந்தவர்களுக்கு அல்ல. Others not heard, but he heard it. அப்பொழுது அவன் கேட்கிறான், யார் என்று கேட்கிறான். He said, who art thou? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே என்றார். I am Jesus whom thou persecutest. நன்றாய் கவனிக்க வேண்டும். துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். I am Jesus whom முள்ளின் மேல் உனக்கு உதைக்கிறது கடினமா இல்லையோ என்று கேட்டார். It is hard for thee to kick against the அங்கே அவனுடைய மாம்ச வாழ்க்கையிலிருந்து தேவன் அவனை ஆவிக்கு நேராக நடத்துகிறார். God guide him towards the spiritual life. அவனுக்கு பரிசுத்த வேதத்தை முற்று நன்கு அறிந்தவன். He was a scholar. கமாலருடைய பாதத்திலே கற்றுக்கொண்டவன். Seated on the feet of தேவ சமூகத்தில் நெருங்கி வாழ்ந்தவன். ஆனாலும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெயருக்குரிய கிறிஸ்தவனாய் இருந்தான். அந்த பெயரு கிறிஸ்தவனாய் இருந்ததினாலே புறப்படும்போது கர்த்தர் அவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். மாற்றும் பொழுது அவன் கீழே விழுந்த பிறகு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அப்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ என்றார். Rise and go into the city. கரங்களை தட்டி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், படுத்தே கிடக்கிறார்கள், நிமிராமலே இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே ஒன்றும் அறியாதவர்களே இருக்கிறார்கள், எழுந்தாமல் இருக்கிறார்கள். Many people they are not rise up from the ground. நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கு நாம் எழுந்த கற்றுக்கொள்ளுகிறோமோ, when you learn to get up, அன்றைக்கு தான் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். then Christ will shine forth you. நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, உனக்கு நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். Rise up and go into the city and it shall be told thee what thou must do. நாம் எழுந்தாத வரையிலும் படுத்தே கிடப்போமானால் வருஷங்கள் மட்டும்தான் ஓடும். If you lay down, we are wasting our days. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பெதஸ்தா குளத்தை பார்க்கும்படி போகிறார். Jesus went to see a pool. அங்கே 5 மண்டபங்கள் இருந்தன. There are 5 pillars. அதற்கு நடுவாக ஒரு குளம் இருந்தது. Among the pool. அது எருசலேமில் இருக்கிறது. அந்த குளத்துக்கு பெயர் பெதஸ்தா என்று சொல்லி அந்த இடத்திற்கு போகிறார். அங்கே வெகு காலமாய் ஒருவன் படுத்தே கிடக்கிறான். A person lay down for long time. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவதூதர்கள் வருகிறார்கள், தண்ணீரை கலக்குகிறார்கள், எப்பேற்பட்ட மனிதனும் சுகமடைகிறான். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் வெகு காலமாய் படுத்தே கிடக்கிறான், 38 வருஷம். Very long time, I mean 38 years. அவனை காக்கிற ஆண்டவர் சுகமாக விரும்புகிறாயா என்றார். எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், குளத்தை கலக்க வரல, அது தேவதூதன். அது தேவதூதன். நான் அப்படிலாம் கலக்கிற ஆள் இல்ல, நான் உலகத்தை கலக்கிற ஆளு. I'm a person to trouble the world. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. அப்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்திருந்து படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போனார். Get up, roll into your bed and go home. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல போகுது, ஃப்ரண்ட்ல வரல. Step by step setbacks, no promotion. காரணம் என்ன? இவர்கள் உலகத்தோடு ஒற்று ஓடுகிறார்கள். They are attached with the world. உலகம் இச்சையும் அழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. அது ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது. நான் உலகத்தான் அல்லாதவள், நீங்கள் உலகத்தாராய் இருக்காதீர்கள் சொல்லுகிறார். I am not the man of world, so you don't be a world. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? எப்பொழுது நீ எழுந்திருக்கும்படியாக முயற்சிக்கிறையோ,
When you try to rise up, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க then the செய்வார். Lord will make you shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Rise up and shine. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, எழுந்து நட என்று சொன்னார். Rise up and யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் Gospel 5 முதல் 8 வசனங்கள் அழகாக நமக்கு கூறுகின்றன. verses 5 onwards. அவன் படுத்து எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டார். He said, roll your bed and go. உன் வீட்டுக்கு போ. Go to your home. அடுத்த வீட்டுக்கு போகாதே. அடுத்த சபைக்கு போகாதே. உன் வீட்டு சபைக்கு போ. கரங்களை தட்டி. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார், Lord said to நீ எழுந்து போன்னு சொன்னார். Rise up and go. நீ எழுந்து எகிப்துக்கு போ என்றார். Go to Egypt. ஆதியாகமம் 35:1 சொன்னார். தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நீ எழுந்து போ என்று சொன்னார். Rise up and go. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 20 வசனத்திலே தேவன் பிலேயாமை பார்த்து சொன்னார், நீ எழுந்து போ என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகமம் 22:20 சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சற்று இந்த வேதத்தை கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ எழுந்து போப்பா என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? எசேக்கியேல் 3:22 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யோனாவை பார்த்து சொன்னார், யோனா நீ எழுந்து நினிவேக்கு போ என்று சொன்னார். யோனா 1:2 வாசித்து பாருங்கள். யோனாவின் புத்தகம் 3:2 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் அவனை எழுந்திருக்கும்படி செய்தார். நாம் எப்பொழுது எழுந்திருக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்து உன்னை நடத்துவார். Then the Lord will lead you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் எழுந்திருப்பதே கிடையாது. We are failed to இரண்டு rise up. நினைவாகவே வாழுகிறோம். Halting between two இது வாய்க்குமா அது வாய்க்குமா என்று யோசிக்கிறோம். This or that. அப்படி அல்ல பிரியமானவர்களே. Not like that, brothers. ஒரே ஒரு காரியத்தை நான் மனதில் சொல்லுகிறேன். நாம் யார்? Who are we? நம்முடையது என்ன? What is belong to us? நம்முடைய சிந்தைகள் என்ன? About our thoughts. நம்முடைய நினைவுகள் என்ன? About our mind. என்றவர் தூரத்திலும் இருந்து அறிவார், From சமீபத்திலும் far அறிவார். and near he knows everything. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். Get up. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து புறப்பட்டு போய்விட்டார். after the resurrection of Jesus Christ, தம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசீர்வதித்தார். he called the disciples and blessed them. பெத்தானியாவில் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து போய்விட்டார். And the Lord disappeared. அப்போது இவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். They started their ministry. அந்த நேரத்திலே In that time, ஜெபவேளையாகிய 9ஆம் மணி வேளையில் 9th hour, பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு Peter போனார்கள். and John went to the temple of அங்கே God. வழக்கமாய் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற மனிதன் புதிய 2 மனிதர்களை பார்க்கிறார். A person begging on the street இவர்கள் usually பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறார்களே, they are charming, இவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை பார்த்தார். expecting something from இவர்களும் அவனை பார்த்தார்கள். they also looked இது down. தேவாலயத்துக்கு வெளியே நடக்கிறது. Outside of the church ஆலயத்துக்கு happens. வந்தவங்க ஆலயத்துக்கு உள்ளே போகணும். Those who come to the church actually ஒரு go to the அல்லேலூயா temple. சொல்லுங்களே. Hallelujah. ஆலயத்துக்கு வந்து எங்க மகனே போகணும்? ஆலயத்துக்குள்ள போகணும். ஆலயத்துக்குள்ளே போகணும், போகல. இவனை பார்த்து விட்டார்கள். They watched the beggar. அவனை பார்த்து விட்டு யோசிக்கிறார்கள், And they thought, நீங்கள் என்னை பாருங்கள் என்று பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள். Peter and John said, அவன் look at அவர்களை me. பார்த்தபோது ஏதோ ஒரு பெருசா கொடுக்க போறாங்க. He is expecting something. அவன் எதிர்பார்த்தது என்ன? What he expected. வெள்ளியும் பொன்னு ஏதாவது பணம் பெருசா கொடுப்பாங்க. பார்த்தா அழகா இருக்கிறான், பளபளப்பா பிரகாசமா இருக்கிறான்ல. Expecting silver and gold from them. உள்ள இருக்கிற 1000 மாதிரி இல்லையே. They are not like rabbis. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வித்தியாசமா இருக்கிறானுங்களே. They are different. ஏன் வித்தியாசமா இருந்தாங்க தெரியுமா? Why they are different? அவர்கள் மேல் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருந்தது. Because they were filled with the Holy Ghost. ஹalleluya. Praise God. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Let us all glad. பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருந்தது. They are filled with the Holy அவருடைய Ghost. முகங்கள் Their பிரகாசித்தது. faces shine இதை forth. பார்த்த உடனே Immediately. ஏதாவது கிடைக்கும் என்று ஆவலோடு அவனை பார்த்தார்கள். Eagerly expecting. இவர்கள் அழகான ஒரு வார்த்தை They சொன்னார்கள். said a beautiful word. என் இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். I am giving what I have. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன். I am giving what I have. அந்த நேரத்துல அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். He thought that. ஏதோ பெருசா ஜோல்ரா பையெல்லாம் போட்டுருக்காங்க, ஏதோ கொடுக்க போறாயா. They are giving something. ஆனா அவங்கள்ட்ட ஒரு வேளை சோத்துக்கு மறுவேளைக்கு காசு கிடையாது. That is no gold and silver. நல்லா கவனிக்கணும். Listen. அங்கே அவளை பார்த்தார்கள். They saw that. ஏதோ கொடுக்க போறேன்னு சொல்லுகிறார்கள். Something. ஏன்னா பேதுரு சொல்லிட்டார், என்கிட்ட இருக்கிறது உனக்கு தர்றம்பா. Peter said, I am giving what I ஒரு have. அல்லேலூயா சொல்லுங்களே. தர்றம்பான்னு சொல்லிட்டார். I will give அவன் you. அவளோடு இருந்தான். Eagerly என்ன சொன்ன waiting. தெரியுமா? What was it? நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட. In the name of Jesus of Nazareth, rise up and walk. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. ஹalleluya. Praise the Lord. இதுல ஒரு பெரிய காரியம். That is the great matter here. அந்த வழியா எவ்வளவு ஆசாரியம் போயிருப்பான். You know, many priests may passing. எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல அவனை. ஆனா But யாரும் அவனை பார்க்கல. he was not noticed. இவர்கள் அவனை பார்த்தார்கள். But
they recognize. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். The Lord is recognizing நீ you. உட்கார்ந்தது போதும். Amen. நீ எழுந்த முதல்ல பாரு. நான் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 5, 6, 7 வசனங்கள் அதை கூறுகின்றன. 5, 6 and 7. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் கடந்து ஓடியது. After some time பேதுருக்கு ஒரு நியூஸ் வருகிறது. Peter received a news. பேதுரு ஒரு பட்டணத்தை விட்டு தூரமாய் போகிறார். He went from a city ஒரு பரிசுத்தவானை பார்க்க. to see a saint. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு பரிசுத்தவானை பார்க்க To போகிறார். meet a saint. 8 வருஷமாய் அந்த பரிசுத்தவான் அந்த நீதிமான் கட்டிலிலே கிடக்கிறார். That 8 years that righteous person laid on the cot. 8 வருஷமாய் கிடக்கிறார். 8 years. உள்ளே பிரவேசித்தார். Step into the house. அவனை பார்த்து விட்டு He சொன்னார். looked to him. என்ன சொன்னது பேதுரு? What does he say? ஐனியாவே இயேசு உன்னை குணமாக்குகிறார். The Lord heals you. நீ எழுந்து உன் படுக்கையை போடு என்றார். Rise up and roll up your bed. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனா அந்த இடத்திலும் கூட பாருங்க. Even that place. என் அருமையானவர்களே. Beloved. அப்போஸ்தலர் 9:34 சொல்லுகிறது. என் மகளை வாசி அம்மா. பேதுரு அவனை பார்த்து. பேதுரு அவனை பார்த்து. ஐனேயாவே. ஐனியாவே. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஐயா இன்றைக்கு நான் குணமாக்குவேன் சொன்னா நடக்காதுங்க. If I say I will heal you, it will not happen. அவன் சொன்னான். He said, ஐனியா yes. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Jesus Christ make நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. thy bed. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. நீயே போட்டுக்கப்பா. Make thy bed. அவனே போட்டுக்கிட்டாங்க. He rose immediately. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, எனக்கு இந்த படுக்கை வேண்டாம் என்ற I don't அர்த்தம். want this bed. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நம்ம காரை எடுக்கிறோம். You are taking the car. பைக்கை எடுக்கிறோம். Riding the நம்ம bike. இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறோம். With our own knowledge. நம்ம இஷ்டத்துக்கு அங்க போறோம் இங்க போறோம். We are roaming hither and there. ஆனா But ஆண்டவர் எழுந்து சொல்றாருன்னு சொன்னானா எழுந்த மாட்டேன்றோம். But we are not obey the voice of God. விட்டா கை கொடுங்கனா அவரும் கை கொடுப்பாரு. He will give hands. கை கொடுத்து தூக்கி விடுற தேவன் தான் அவர். He is God to lift up you. தண்ணிக்குள்ள பொத்துன்னு ஊந்துறான் ஒருத்தன். A person submerged in the சீமோன் water. பேதுரு Simon Peter. உடனே கையை நீட்டினாரு. He stretched his நீங்க hand. நினைக்கிறீங்களா அக்கறையில நீட்டல. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டு Oh, தூங்குன? little in faith, why have you doubt about me? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட? Little in faith, why have you மத்தேயு doubted? 14ஆம் அதிகாரத்திலே 30:31 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். What a gracious words are. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today the Lord said, என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஐனியாவே Aeneas, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டியா? பக்கத்துல கை கொடுத்து இனிமே எழுந்திருப்போம். we will rise up. சும்மா வீட்ல உட்கார்ந்து மோகிட்ல கை வச்சின்னு புலம்பினே இருக்குது. Don't lament yourself. நெடுமுழங்கால் போட்டு பாரு. Kneel down. தேவ வல்லமை நீ காண்பாய். You will see the power. ஆவிக்குரிய அனுபவத்தில் எழுந்திருக்க கற்றுக்கொள். Spiritually learn to rise up. இரண்டு நிறைவாய் குந்தி குந்தி நடக்காதே. Don't halting between too many opinions. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நினைக்காதே. Don't think this and that. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் அவர்கள் வழிகள் அல்ல என்று எழுதியிருக்கிறார். Your thoughts and your ways are not the thoughts of God and the way of God. அவர் நினைவுக்குள் வந்துட்டனா உன்னுடைய ஆசீர்வாதம் உயர்ந்து கொண்டே இருக்கும். Step into his thought, your blessings will be uncounted. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு நாள் one day ஆபிரகாமை தேவன் அழைத்தார். the Lord called Abraham. உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னார். Give up your own country and வந்தவன் அப்படியே யோசித்துட்டு சோகமா உட்கார்ந்துட்டான். he was in a sad mood. ஆண்டவர் சொன்னாரு, Lord said, ஆபிரகாமே நீ எழுந்து rise up, தேசத்தின் நீளம் அகலம் எம்முட்டமோ அம்முட்டம் எழுந்து நடந்து திரி. go and search the land. உனக்கு நான் அதை தருவேன். I will hand over. அதை உனக்கு தருவேன். I will give to thee. என் அருமையான மகனே மகளே, Beloved son, ஏற்கனவே பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதத்தில் இருக்கிறான். already earth cannot hold the blessings. ஏற்கனவே இருக்கிறான். already பயங்கர ஆசீர்வாதம், full of blessings. இதுவும் பத்தாதறான் அர்த்தம். not sufficient. ஆண்டவர் ஆசீர்வதித்தா கிள்ளி கொடுக்க மாட்டாருங்க, அள்ளி கொடுப்பாருங்க. If the Lord bless, you are fully loaded, sir. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing. நீ ஆவிக்குரிய மகளாக எழுந்திரு. rise up in your spiritual. நீ எழுந்திரு. rise up. எழுந்திரு. rise up. குழந்தை மேஞ்சிக்கிட்டே இருக்கும்போதா ஒரு 2 மாசத்துக்கு அந்த தாய்க்கு பிடிக்கும்.
When the child moving on the ground, people மூணாவது will மாசம் encourage. பிடிக்கும் 3 or 4 months. நாலாவது மாசம் குழந்தை குப்புற கவர்லாம் அப்படியே யோசிக்கும் தாய், If the child is not improved, ஐயோ people will குழந்தை குப்புற suffer. கவர்லையேன்னு Oh, it is not இவளா rolling on. திருப்பி போடுவா தோசை திருப்புற They try மாதிரி. to roll down. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே போல ஒரு தள்ளுண்டி வச்சு அப்படியே அந்த குழந்தை நடக்கிறவெல்லாம் படாத பாடுபடுவா. Parent help to என் புள்ள நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிரிப்பா. when the child walks, people என் are அருமையான happy. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எழுந்து நடக்கிறாத வரையிலும் தாய்க்கு இருக்கிற பாரம் இருக்குதே மிகப்பெரிய பாரம். Unless it is very burden for the parent. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to இதுதான் God. ஏன் பாரம். That is my burden. நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவளாய் எழுந்து நடக்க வேண்டும். Spiritually rise up immediately. எனக்கு எல்லாம் தெரியும் நான் உட்கார்ந்து இருப்பேன்னா நடக்காதுங்க. Don't think that I know everything. என் அருமையானவர்களே, Beloved. இன்னும் உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். Still you do not know anything. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. ஆண்டவர் சொன்னார், Lord said, ஆபிரகாம் Abraham, நீ எழுந்து rise up. தேசத்தின் நீளம் அகலம் எம்முட்டுமோ அம்முட்டும் நடந்து திரி என்று சொன்னார். Length and breadth of the nation you have to advance. அதை உனக்கு தருவேன், I will give to thee. அதையே உனக்கு I will தருவேன். hand over to என் thee. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் Genesis 13. 17வது வசனங்களை பாருங்கள். Verses 17. வேதம் அழகாக சொல்லுகிறது, வாசிக்க Bible கேட்போமா? நீ எழுந்து நீ எழுந்து தேசத்தின் நீளமும் நீளமும் அகலமும் அகலமும் எம்மட்டும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. திரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மட்டும் நடந்து திரி. Walk through the land. நீ எழுந்து இருக்கிற அனுபவம் வந்துட்டா If you have this உன் experience, ஆசீர்வாதம் எல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சு. blessings also will follow you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Amen. என் அருமையானவர்களே, Beloved. தேவனுடைய கிரியைகள் ஒன்று இருக்கிறது. That is the deeds of God. என் அன்பு in our மகனே life. மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. தேவன் எப்படிப்பட்டவரா? You know about how அவர் God சொன்னார், he said, என் குமாரனே, my son, என் குமாரத்தே, my daughter, நீ எப்பொழுது எனக்கு முன்பு எழுந்திருக்கிறையோ when you rise up before அப்பொழுது me, என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். immediately my mercy பலத்த will கைகளை தட்டி sustain தேவனுக்கு, you. That's all. நீ எழுந்து தேசத்தின் அகலம் நீளம் உயரம் எம்மட்டும் அம்மட்டும் சுற்றி நட என்றார். Rise, walk through the land in the length and the breadth of that. எனக்கு ஒரு கேள்வி, That is a என் question. குழந்தையை பார்த்து கேட்போம். I'm going to ask ஏம்பா அதுல 11 வசனத்துல அவன் ஆஸ்தி இடமே கொள்ள முடியலப்பா. The wealth, the world cannot hold it. ஏமா இதுக்கு மேல என்ன எழுந்து நடந்து எல்லாம் கொடுக்கறாரு? More than that, why the Lord giving this? அப்படின்னா அர்த்தம் கொடுத்தது எனக்கே பத்தலடான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். Meaning is not sufficient. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எழுந்திருந்துட்டனா If you rise up, உன் ஆசீர்வாதத்தை எவனாலும் தூக்க முடியாது. no one can stop your blessing. கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி Loudly. ஒரு அல்லேலூயா. Hallelujah. இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு After the blessings, ஒருத்தர் தன் மனைவி அனுப்பி விட்டுட்டார். somebody sent for his wife. யாரு? Who? ஆபிரகாம். ஆண்டவர் சொல்லி அனுப்பி விட்டுறார். The Lord said to அனுப்பி விட்டுட்ட உடனே immediately, அந்த அம்மா தன் பிள்ளையை கூட்டிட்டு வனாந்தரத்துல விட்டுட்டு அம்பு பாயும் தூரத்துல என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு புலம்பி அழுவுது. on the wilderness she cried for அப்பொழுது water. தேவன் அவனோடு கூட The பேசுகிறார். Lord spoke to ஆகாரே, Ahar, என்ன சம்பவித்தது? what happened to you? நீ எழுந்து பிள்ளையிடத்தில் போய் Rise up, run அவன் to the கையை பிடித்துக்கொள், அவனை பெரிய ஜாதியாக்குவே. uplift the child, I will make him a ஹalleluya. praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆதியாகமம் 21:18 அது பின்வருமாறு விளக்குகிறது. என் அருமையான மகனே மகளே, Beloved, நம்முடைய தேவன் யார் என்று முதலாவது அறிந்து You கொள்ளுங்கள். will understand about கர்த்தர் God. உங்களை எழுந்து சொல்லுகிறார். The Lord says, get up. 1 மணி நேரம் எழுந்து ஜெபம் At பண்ணு. least 1 hour in prayer. 1 மணி நேரம் எழுந்து ஜெபம் பண்ணு. At least 1 hour. சிலங்களுக்கு துக்கம் வந்தா ஜெபத்தையே மறந்துடுவாங்க. Sorrow comes, people forget to pray. ஜெபமா அங்கேயும் ஜெபமா, அப்ப நான் வரல. Even here prayer I will not come. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். Understand? வேத வசனங்கள் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது. The Bible teaches. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீ எழுந்து உன் பிள்ளையிடத்தில் போய் அவன் கையை பிடி. Rise up, draw near to a child and uplift the child. நீ உட்கார்ந்து அழுது நிக்காத. Why are you crying? எழுந்து போய் பிள்ளையான இடத்தில் போய் அவன் கையை பிடி. Rise up, draw near to a child. அவனை and hold நான் the பெரிய child. ஜாதி ஆக்குவேன். I'll make him a great கரங்களை nation. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் வேதாகமம். That is the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். look at the Bible. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord நியாயாதிபதிகள் 7:9 பாருங்கள். Judges 7 verse வேதம் 9. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, God said to Gideon, கிதியோனே Gideon, நீ எழுந்து பாளையத்துக்கு போ. Rise up and go to the camp. போ. Go down. அவன் எல்லாரும் உன்கிட்ட கொடுத்துருவேன்டா. I will hand over them into நீ your எல்லாரும் hands. போட்டு முடிச்சிடலாம். Simply close them. ஒண்ணே ஒன்னு சொல்றேன், இங்க பாரு பிள்ளைகளை 1 மணி நேரம் எழுந்து ஜெபம் பண்ணி வச்சுங்களேன். If you pray 12 to 1 12 to 1. 12 to 1 ஜெபம் பண்ணிட்டு வச்சுங்களேன். மீதியானியருடைய தலையெல்லாம் உன்கிட்ட வெட்டி போட்டுறார். The Lord will cut down நீயே the head of வெட்டலாம். Midian. You can கரங்களை simply தட்டி cut off. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. They're so glad. என்ன விசுவாச கை தட்டு. Lift நான் உன்னை கரத்திலே கொடுப்பேன். I will hand over. அவர்களை நீ போட்டு தள்ளுவாய். You will
overpowered. நாளைக்கு ஒரு தொழில் செய்வர் தொழிலுக்கு முன்பாக எழுந்து முழங்கால் படிட்டதுக்கு போற ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணு. Before your business, pray unto God. அதுதான் என் ஆசீர்வாதம். That is blessings. என் அருமையான மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்னார், கிதியோனை பார்த்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பெரிய கிரியைகள். What a great deed. என் அன்பு மகனே மகளே, ஒரு நாள் பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். There was a great prophet. பயங்கரமான தீர்க்கதரிசி. He was a great seer. நீ எழுந்து பெத்லகேமுக்கு போன்னு சொன்னார். Go down to Bethlehem. அவன் நேரா பெத்லகேமுக்கு போனான். He went to Bethlehem. வழியில எல்லாரையும் பார்க்கறான். On the way he met. நீங்கள் வந்த காரியம் சமாதானம் தானா? Your visitation is சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். அப்போது நேரா போகிறான். அங்கே ஒரு சீக்ரெட்டும் மறைவும், அங்கே ஒரு ரகசியம் நடக்கிறது. There is a hidden secret took place. ஆண்டவர் சொன்னாரு, God said, சாமுவேலை பார்த்து, எம்மட்டு நீ துக்கித்துக் கொண்டு உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாய். How long you worry about நீ எழுந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு போனார். Go to Bethlehem. ஆண்டவரே, நான் போனா சவுல் பிரச்சனைக்கு வருவான் என்றார். Saul will come. சவுல் என்னதுக்கு வருவான்? பிரச்சனை பண்ணுவான். நீ எப்பெல்லாம் ஜெபத்துக்கு எழுந்திர அப்பெல்லாம் யாரு வருவா? Whenever rise up, பிசாசு வரும். போய் ஈசாயின் மகன் ஒருவனை அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டார். இவன் போற வழியில, ஆண்டவர் நீ வந்தது காரியம் நல்லதான, சமாதானம் தான், பலி செலுத்த வந்தேன்னா. ஆனால் இவன் போகும்போது தைல கொப்பை நிரப்பி கொண்டு போனான். கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். உன்னுடைய விசுவாசத்திலே உன் தைல கொப்பையில நிரப்பியிருப்பாயானால், பரிசுத்தாவில் நிறைந்திருப்பாயானால், நீ எழுந்திருக்கும் போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. Saul killed 1000 but David killed 10,000. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. That is a secret. அதுதான் ரகசியம். எழுந்து போனான். He went. பெரியவன் வர்றான். Elder came. அபிஷேகம் பண்ண வரை இவனை தள்ளிடு, நான் இவனை பண்ணல. இப்படி 7 பேர் வந்தான், போய்ட்டான். He rejects. 7 பேரை ஆண்டவர் புறக்கணித்தார். The Lord reject them. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? These are your children. இன்னொருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். A person is there, he is in the ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வான்ற. Bring him quickly. அவன் ஆள் அனுப்பி வர்றான். He came. இவன் சோகத்துல உட்கார்ந்துக்கறான். He was full of sad. யார் உட்கார்ந்துக்கறா? சாமுவேல் உட்கார்ந்துக்கறாரு. அவன் வந்தான். He came. பாருங்க, ஒரு பெரிய பிள்ளை 7 பேர் வந்தான். 7 பேர் அழகா தெரியல, வாட்டஞ்சாட்டமா இருந்தானுங்க. 7 are gigantic. எப்படி இருந்தா மகளே? வாட்டஞ்சாட்டமா இருந்தான். Good personality. இவன் 7வது 8வதா வர்றான். This is last guy. சிவந்த மேனியும் அழகு ரூபமுடையவனாய் இருந்தான். Young and charming personality. கையை தட்டி அப்பாக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வந்தான், இவன் தம்ம தோண்டா வந்தான். He is very charming. நல்லா கவனிச்சுக்கோ, என்ன கவனிக்கணும். அவன் தம்ம தோண்டா வர்றான். Very little guy. வந்த உடனே பார்த்து சோகமா பார்த்து நிக்கறான். Simply he is watching. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, the Lord said, எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணும், இவனாக்கோ. Rise and anoint him. கை தட்டியா. Amen. மகளே, வாசி இந்த வசனத்தை. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிறான். Physically he is not. அது ஒரு பெரிய மிரக்கல் பாரு. That is the miracle. தெய்வம் சொல்லுது. God said, என்ன சொல்லுது? Rise. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Anoint him. பலத்த கைகளை தட்டி. Amen. ஹalleluya. For this is இன்னைக்கு நீ ரெடியா? Are you ready? நீ ரெடியா? Are you ready? நீ எழுந்துட்டா போதும். If you rise, அபிஷேகம் தானா வரும். Automatically anointing. உன்னை கர்த்தர் ஜெயமாக்கி முடிப்பார். God will make you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. நல்லா பாருங்க, ஒரு பெரிய மிரக்கல். That is a miracle. நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணும், இவனாக்கும் என்றான். Rise, anoint him for. எழுந்து இவனை அபிஷேகித்தான். நல்லா கவனிக்கணும். இங்க அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது, சவுலை விட்ட தேவாவி விலகினது. Spirit of God came upon David and the Spirit of God left from Saul. எழுந்துட்டா போதும். If you rise up, praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகத்தை உனக்கு தருவார். உன்னை பகைத்தவர் நிர்மூலமாக்கப்படுவார்கள். நீ ஜெயம் எடுப்பாய். ஆமென் சொல்லுங்கள். 3 அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான மகனே மகளே, மாபெரும் தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். எரேமியா தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து கொய்யவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை நான் தெரியப்படுத்துவேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எழுந்தாத வரையிலும் வார்த்தை வராது, ஜெபிக்காத வரையிலும் வார்த்தை வராது.
நீ உலகத்தில் இருக்கிற அதை இதை பார்த்தா வராது. நீ தேவனுக்கு முன்பு எழுந்து பார். Rise up before God. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு The word of God immediately will come. அபிஷேகம் உனக்கு வரும். Anointing will come. ஜெயம் உனக்கு வரும். Victory will come. சத்துருவின் தலை உன் கையிலே. Head of the enemy. என் அருமையான மகனே மகளே, எவ்வளவு நீளம் அகலம் நடக்கிறே அவ்வளவு எனக்கு சொந்தம். How much you made effort. நீ எழுந்து உன் பிள்ளைகளை பிடித்து ஆவிக்குள் நடத்து. Spiritually guide. அவர்களை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவார். எழுந்தாதான் குருடன் நடக்க முடியும். If you rise up, எழுந்தாதான் சப்பன நடக்க முடியும். If you rise up, you are healed. இந்த கர்த்தரோடு பேசுகிறார். Today the Lord speaking to you. நான் எழுந்து போகிறேன்னு சொல்றவங்க, Are you willing to rise up? நான் சொல்லி முடிக்கிறதுல எழுந்து நிப்பீங்களா? Immediately stand. வேதத்தை எடுத்துக்கொண்டு Take up your Bible. ஆண்டவரே நான் எழுந்து நிற்கிறேன். I raised up. என் ஆசீர்வாதத்தை எனக்கு தார். Give my blessing. என் ஆசீர்வாதத்தை எனக்கு தார். Give my blessing. என்னை அபிஷேகம் பண்ணு. Anoint me. என் குடும்பம் உயர்ந்திருக்கட்டும். Lift up my family. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Should be blessed. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? எழுந்தவர்களுக்கு அழகான ஒரு பேர் தேவன் வச்சிருக்கிறார். The Lord make a beautiful name for people. அழகான பேர். That is a beautiful அவர்கிட்ட எழுந்துங்கிறவளுக்கு மட்டும் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவார். Rise up in his presence. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Songs of Solomon chapter 2. அந்த அதிகாரத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்க. அதிலே 13வது வசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்க. Verses 13. என் மகள் வாசிக்கும் போது சேர்ந்து அழகாய் சொல்லுங்கள். அத்திமரம் அத்திமரம் காய் காய்த்தது. காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூ பூத்து. நல்லா கவனிங்க. அத்திமரம் காய்ச்சி போச்சு. The fig tree put forth her green. திராட்சை ரெடி, பூ பூத்து காய் காய்ச்சிச்சு. Wines with the tender grapes. வாசனை வீச ஆரம்பிச்சிச்சு. Smell appeared. ஆனா நீ என்ன செய்யணுமா வாசி? திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் ஆசீர்வாதம் அங்க எல்லாம் காய்ச்சி ரெடியா இருக்குது. Your blessings are ready. எல்லாம் ரெடி அவர்கிட்ட. Everything is ready. என் பிரியமே, என் ரூபவதியே. ரெண்டாவது பாருங்க, என் ரூபவதியே நீ எழுந்து வா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படியே பைபிளை கீழே வச்சு நீ எழுந்துட்டேன்னு சொல்றவங்க அந்த வேதத்தை அப்படி கீழே வச்சு எனக்கு முன்பாக இருக்கும் ஸ்டெப்பை விட்டு முன்னே நகர்ந்து வாருங்க. Wherever you are, come forward. அப்படியே நகர்ந்து வந்து முழங்கால் படியிடுங்கள். என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. Rise up. உன் வேண்டுதல் என்ன? உன் விசுவாசம் என்ன? உன் தேவைகள் என்ன? அதை அவர் பூர்த்தி செய்ய விரும்புகிறார். அத்திமரம் காய்த்து விட்டது. திராட்சை கொடிகள் பூ பூத்து பரிமள வாசனைகள் வீச ஆரம்பித்து விட்டது. நீ துக்கப்படுகிற நாள் முடிந்தது. நீ துக்கப்படுகிற நாள் முடிந்தது. முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ என் அன்பு பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 2 கரங்களை உயர்த்தி, என் பிரியமே, என் ரூபவதி எழுந்து வா. என் பிரியமே, என் ரூபவதி எழுதி வந்திருக்கிற நீ எழுந்தா போது நீ அவருக்கு பிரியம், நீதான் அவருக்கு ரூபவதி. யுவர் மதர் யூ ப்ரே glory to God. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சவுலை பவுலாக்கி ஆண்டவரே, நீ எழுந்து பட்டணத்துக்கு எழுந்து போ என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நான் சொல்வதெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை துன்பப்படுத்திருக்கலாம் ஆண்டவரே, வேதனைப்படுத்திருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்து ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யங்களுக்காக நாங்கள் எழுந்து ஆண்டவரே பிரயாணப்பட உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஆகாரே தன்னுடைய பிள்ளையை இடத்துல எழுந்து போ என்று சொல்லி ஆண்டவரே அவன் கரங்களை பிடித்துக்கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட கரங்களை கர்த்தராவே பிடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, அப்பா சாமுவேலை கொண்டு ஆண்டவரே தாவீதை அபிஷேகம் பண்ண தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா எங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே கர்த்தர் எங்களை எழுந்து ஆண்டவரே அபிஷேகத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா என் தேவன் காய் காய்த்து ஆண்டவரே, ஆண்டவரே திராட்சைப்பழம் ஆண்டவரே அப்பா பூத்து ஆண்டவரே வாசனை வீசுகிறது ராஜா ஆண்டவரே. என் பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா என்று ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நாங்கள் ஆண்டவரே அமர்ந்திராதபடி ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே ஓடத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு ஆண்டவரே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவரே நீ நட என்று சொன்னீர் ஆண்டவரே. அவனுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் ஆண்டவரே, இன்னும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீ சித்தம் வைத்தபடியே இன்றைக்கு எங்களுக்கு இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா முழங்கால் படியிட உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. கிதியோனுக்கு வாக்கு பண்ணீர் ஆண்டவரே, அந்த ராத்திரியே எழுந்து நட என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரே மீதியான கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எழுந்து
எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை இயேசுவின் நாமத்திலே சத்துருவை எங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எழுந்துகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சபையாரை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்திக்கொள்ளுங்க. Lift up your both hands. உங்க ஜெபத்தை சொல்லுங்க. Share the prayer. நாம் எங்க தவறி இருக்கிறோம்? Where we commit error. தவறுனதை குறித்து வருத்தப்படாதே. Don't bother. ஆண்டவர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். God delight to lift up you. உன்னை எழுப்ப விரும்புகிறார். He delight to lift up. உன்னை எழுப்ப விரும்புகிறார். Delight to lift up. நீ ஆதியில் இந்த இடத்துக்கு எழும்பி வா என்று விரும்புகிறார். என் சமூகத்திற்கு வா. Come to my rest. ஒரு மணி நேரமாவது வா. At least 1 hour. நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். Claim my blessings. பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். Claim the blessings. அப்படியே கரங்களை உயர்த்தி கேட்போமா? Lift up and cry. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Heavenly Father. உம்முடைய அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். என் மக்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள். Rise up and hear. இவர்களுடைய தலைகளை எண்ணி பாரும். Count their heads. இவர் கைகளை உயர்த்தி இருக்கிறார். They lift up இவருடைய கரங்களை எண்ணி பாரும். Count their hands. உம்முடைய நாமத்தில் எழுந்து வந்திருக்கிறார். In your name they raise. நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்னீர். என் வார்த்தை வெளிப்படுத்துவேன் சொன்னீர். நான் வந்திருக்கிறேன். I came here. என் ஜனங்களை நோக்கி பாரும். Concern my people. இவருடைய ஆஸ்தி, ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாது. வறுமை காணக்கூடாது. போராட்டங்கள் வரக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். Lord bless them. Everyone bless the Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் அன்பு தேவகுமாரனே, Son of God. மதடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியம் This truth. இவர்களுக்கு கிரீடத்தை கொடுக்கட்டும். Make crown. சுகத்தை கொடுக்கட்டும். To sound health. பலத்தை கொடுக்கட்டும். To strength. ஐஸ்வரியத்தை கொடுக்கட்டும். ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். To blessing. சமாதானத்தை கொடுக்கட்டும். To peace. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Jesus name we pray. நல்ல பிதாவே. Good Father. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தும்.